அர்த்தம். ஆனால் பாவகிரகமே இருக்கக்கூடாது, எந்த வகையிலும் சேரக்கூடாது, தொடர்பு இருக்கக்கூடாது. தொடர்புனா என்னன்னா தூரமாக இருந்து பார்க்கறது, அது இணைகிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. லக்னத்துக்குன்னு ஒரு ஓனர் இருப்பார், வீட்டு ஓனர், லக்னாதிபதினு பேர். அந்த லக்னாதிபதி சுபகிரகத்தோட சேர்க்கையில் இருந்ததுன்னா அது ஒன்று, பாவகிரகத்தில் சேர்க்கையில் இருந்தால் அது ஒன்று. ஆக பரிபூர்ணமாக ஒருத்தன் சுத்தமாக இருக்கலாம்னா இருக்க முடியும். லக்னத்துக்கு அதிபதியும் நல்லவனாக இருந்து லக்னத்திலே நல்ல கிரகங்கள் மட்டுமே இருந்ததுன்னா, அதாவது சுப கிரகங்கள் சொல்லக்கூடியது மட்டுமே இருந்ததுன்னா அவன் இயற்கையாகவே நல்லவங்க, அவன் இயற்கையாகவே நல்லவன். லக்னத்தில் பாவகிரக லக்னமாக அமைஞ்சு லக்னாதிபதியும் பாவகிரகங்களாக இருந்து அதில் பாவகிரக தொடர்போடு இருந்தால், அவர் பாவகிரகத்தை சேர்ந்திருக்கு அல்லது தூரத்துலேருந்து பார்த்து இருந்தால், 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு செவ்வாய் அப்படின்னா, சனி 7லேருந்து பார்க்குறாருன்னா, அதெல்லாம் இவங்கக்கிட்ட பாவகிரக தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஆக இது 2 டைப் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கப்புறமா நல்லதும் கெட்டதும் கலந்தும் சிலது இருக்கும். தூரத்தில் 2 கிரகம் இருக்கும், குருவும் சனியும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்க்குது. குரு பார்வை இவனை நல்லவனாகவும், சனி பார்வை இவனை கெட்டவனாகவும், 2 வகையான குணமும் அவங்ககிட்ட இருக்கும். கரெக்டாக? இது ஒரு அமைப்பு. ஸோ இதை வச்சு தான் ஒருத்தவனுடைய நல்லது கெட்டது சொல்லலாம். என்னென்னா லக்னாதிபதியை வச்சு லக்னம் பவித்திரமாக இருக்குதா, லக்னாதிபதி பவித்திரமாக இருக்கிறானா, அல்லது கெட்ட கிரகங்களோட சகவாசத்தோடு இருக்கிறானா, இவ்வளோ தாங்க பார்க்குறது. ஒன்று இயல்பாக நல்லவன் கெட்டவன், 2வது இயல்பாக என்னென்ன ராசி நல்ல ராசின்னு கூட சொல்ல முடியும், ஆனால் அது பல பேருக்கு வருத்தத்தை தரும், அதனால் அது வேண்டாம். சுபகிரக ராசின்னு சிலது இருக்கும் இல்லையா, சொல்லாமா? இப்போது மேஷம் விருச்சிகம் 2மே பாவகிரக ராசி, துலாம் ரிஷபம் 2மே சுபகிரக ராசி, சுக்கரனோடு. மிதுனம் கன்னி 2மே சுபகிரகமான புதனோட ராசி. சந்திரன் சுபகிரகம், சூரியனுடைய சிம்மம் பாவகிரகம், சந்திரனுடைய கடகம் சுபகிரகம், சூரியனுடைய சிம்மம் பாவகிரகம். இந்த கடைசியில் வந்தால் தனுசுவும் மீனமும் சுபகிரகம் குருவோடது, மகரமும் கும்பமும் பாவகிரகம் சனியோடது. இப்போ இப்படி இருக்கு. இயல்பாகவே அந்த லக்னம் சனியோட லக்னமாக இருந்தால் அவருக்கு இயற்கையாகவே அது பாவகிரக லக்னம்னு ஆயிடுச்சு. ராசி மீனமாக இருந்தால்